நிலத்தில் திராவிடம் திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது? முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது? அது எந்த மொழி சொல்? இதை எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து, இந்த சொல்லே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய்மொழி. அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம், அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவி சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போப் மனுஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாரோட நூல் என்று. ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது. ரெண்டுமே வடபுலத்தில் ஆரியம், தென்புலத்தில் திராவிடம் என்று. இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே, வடபுலத்தில் இருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிப்பதுதான் இந்த திராவிடம், பஞ்ச திராவிடர். இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம், காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு, திடீர்னு திராவிடர் கழகம் ஏன்? அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது. யார்கிட்ட? ஐயா ஈவேரா இடத்துல. அதனால அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.